கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறதா. எப்படி இருக்குதா? வெளியரங்கமாய் இருக்கிறது, மறைஞ்சுக்கிட்டு இல்லை, சீக்கிரட்டா இல்லை, ஓப்பனா வெளியே இருக்குது. என்னன்னு சொல்றாரு? பிரைஸ் காட். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது என்னவா? மாமிசத்தின் கிரியைகள். சொல்லுங்க பாப்போம். மாமிசத்தின் கிரியைகள். என் உடம்புல அது இருக்கான்னு கேட்டா இருக்கு. என் மூஞ்சில தாடி இருக்கான்னு கேட்டா இருக்கு. அல்லேலூயா. மண்ணில் புல் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா நம்ம நீட்டா என்ன செய்யறோம்? வெட்டி மண்வெட்டி வச்சு புல்லெல்லாம் களையெல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஒரு முறை எடுத்துட்டு விட்டுட்டா போதுமா? மாமிசத்தின் கிரியைன்னு சொல்லுது. பிரைஸ் காட். நான் போன நியூ இயர்க்கு குளிச்சேங்க, சிந்தால் சோப் போட்டு. அதுக்கடுத்து சுமார் ஒரு 6 மாசமா நான் குளிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பேன்? நீங்க உட்காந்துருப்பீங்களா? இங்க இந்த ரூம்குள்ள யாராச்சும் வந்திருக்க முடியுமா? உடம்புனா டெய்லி குளிக்கணும். பிரைஸ் காட். மாமிசத்தின் கிரியைகளை டெய்லி அழிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அதனால திடீர்னு பாருங்க, பிசாசை பழி போட்டுருவோம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கும் காரணம் இதுதான். பிசாசு வந்துடுறான், என்னைய என்னமோ பண்ணுறான், நான் பாவம் செஞ்சிடுறேன், திடீர்னு சண்டை போட்டுடுறேன், கோபப்பட்டுறேன், அல்லது தப்பான காரியத்தை செஞ்சிடுறேன், அசுத்தமானதை நினச்சிடுறேன். இன்னும் பிசாசெல்லாம் இல்லை சீனில். இது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. அது ஏன் மேலோங்கி வந்துருச்சு? ஒரு அசுத்தமான நினைவு ஏன் எனக்குள்ள மைண்டுக்குள்ள மேலோங்கி வருதுன்னா, அதை வெட்டுறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணாம விட்டேன். அதனால இப்ப என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்களேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சொல்லுவோம், என் பின்னாடி சொல்லுங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. This I say then, walk in the spirit and you shall not fulfill the lust of the flesh. மாமிசத்தின் கிரியைகளை நீங்க நிறைவேற்றாம இருக்கணும்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஆக்ஷன்ஸ் வெளியே சில சமயம் என்ன ஆக்கிரும் பாருங்க, சில நேரத்துல ரொம்ப சங்கடங்களை உண்டு பண்ணிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஷார்ட் டெம்பர், திடீர்னு கோபத்துல ஹட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. பொறாமை, இதெல்லாம் உள்ள இன்பில்டாவே எனக்குள்ள இருக்கு. இப்பயும் இருக்கத்தான் செய்யுது. நான் உயிருள்ள வரை இந்த பூமியில நான் மனுஷனா வாழ்ற வரைக்கும் இந்த எல்லா குணமும் எனக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனம் சொல்லுது. எடுக்க வேண்டாம். 1வது வசனத்துல சொல்லுது, நான் என் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? யோபு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அதிகாரத்துல சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நான் ஒரு கன்னிகையின் மீது நினைவா இருப்பது எப்படின்றார். உடன்படிக்கை, கவனன்ட் பிட்வீன் மை ஐ அண்ட் மீ. நானும் என் கண்ணும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கோம். நீ கண்டதெல்லாம், பிரைஸ் காட், ஒரு பாட்டு, ஃபாதர் பாட்டுன்னு நினைக்கிறேன், கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் கண்டதையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அது ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணு இழுத்துக்கிட்டு தான் போகும் பாருங்க, கண்டதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கண்ணு போகும். ஆனா இந்த உள்ள உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்குது என்ன சொல்ல, நோ, நம்ம செய்யக்கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செய்யக்கூடாது இது. அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நான் நடந்து கொண்டால் மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பேன். அப்ப நிறைய நேரத்துல பிசாசை நம்ம இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்துல அவன் தன் சுய
இச்சையால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நிறைய நேரத்தில் நான் பாவத்தில் விழுந்ததுக்கு காரணம் மை ஃப்ளெஷ். அல்லேலூயா. ஷேவ் பண்ணலனா தாடி முளைக்கும். ஆவிக்கேற்றபடி நடந்துக்கலனா அல்லேலூயா தப்பு நான் பண்ணுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கலங்க வைப்பேன். அடுத்தவங்க சமாதானத்தை நான் கெடுப்பேன். நான் யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், முடியாது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்றது ஏதோ இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், வெள்ளைச்சட்டை போட்டேன், பேரை மாற்றிட்டேன், சர்ச்சுக்கு போகிறேன் வரேன்றதில்ல. இட்ஸ் a great responsibility. மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. நான் என்னைய தினமும், நான் சொன்னேன் இல்லையா, லாரியோட பேட்டரியில் தினமும் என்னை கவனின்னு எழுதியிருக்கும். ஒரு நாள் அந்த லாரி டிரைவர் அதை கண்டுக்காமல் விட்டுட்டான், டிஸ்டில் வாட்டர் ஊற்றாமல் விட்டுட்டான்னா அடுத்த நாள் வண்டி எங்கேயாச்சும் போய் நின்றுக்குச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. அதை தள்ளுறதுக்கு ஒரு 10 பேர், லாரியை தள்ளணும்னா எத்தனை பேர் வரும்? 10 பேர் வந்து தள்ளினா தான் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் அதே நிலைமை தான். நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஏரியாஸை, அல்லேலூயா. ஆர் யூ சீரியஸ் இன் திஸ்? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஷேரிங், ஒரு மெசேஜ் கிடையாது. நான் ஏதோ உங்களுக்கு கன்வே பண்ணேன். இது நான் எனக்கு நானே கல்டிவேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஏரியா, தினமும் நான் சுத்தப்படுத்த வேண்டிய ஏரியா. அதனால தான் பாருங்கள், ரொம்ப ஸ்டாக்கை உள்ளே வைக்கக்கூடாது, அப்பப்போ தட்டி தூக்கிடணும். தாவீதை ஆண்டவருக்கு ஏன் பிடிச்சிச்சு தெரியுமா? அல்லேலூயா. இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்றாரு. அவன் பண்ணின சேட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பாரு தாவீது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஸ் a man after my own heartன்றாரு. இவன் என் இருதயத்திற்கு. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட உடனே சரண்டர். இப்போ செஞ்சது தப்பு தான். அல்லேலூயா. ஒரு துணி அழுக்காகும் போது என்ன செஞ்சிடணும்? துவைச்சி போட்டுடணும். நாளைக்கு பார்த்துக்கோ, நாளைக்கு இந்த அப்படின்றதுக்கு பாருங்க, தலைவலியாக்கி விட்டுரும் ஒரு நாள். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆமேன், பிரைஸ் காட். நாளைக்கு பார்த்துக்கோன்னா குமிஞ்சிருக்கும். ஒரு நாள் போட்டு அதை துவைக்க முந்தி, அம்மா ஏண்டா இப்படி ஆக்கி விட்டான். அப்பப்போ உள்ளதை க்ளீன் பண்ணும். சேம் வே நம்ம ஹார்ட் அப்படி தான். ஏதாச்சும் தப்பாக தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத மாதிரி இருந்துச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வீர்கள் என்றால் மாமிச இச்சையே நிறைவேற்ற மாட்டீங்க. மாமிச இச்சை 17 எண்ணம் பார்த்தோம். அல்லேலூயா. இதை செய்யலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடந்து தான் தீரும். அல்லேலூயா. நீ உன்னைய மெயின்டைன் பண்ணலன்னா இது அத்தனையும் நீ நிறைவேற்ற. விபச்சாரம் செய்வ, வேசித்தனம் செய்வ. மேபி வெளியே பிசிக்கலாக நம்ம செய்யாமல் இருக்கலாம். பிசிக்கலாக வெளியே பார்க்கும்போது பரிசுத்தவான் தான், ஆண்டவர் தான் தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பாவம் விபச்சாரம் செய்தால் மட்டும்தான், பிசிக்கலாக ஒரு விபச்சாரம் செஞ்சால் மட்டும்தான் விபச்சாரம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, முடிஞ்சு போச்சு, செஞ்சிட்ட அப்படின்றார். அல்லேலூயா. ஆவியின் கிரியைகள் என்னது? 22வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆவியின் கனியோன்றார். மாமிசத்தின் கிரியைகள் 17 இன்பில்டா இருக்கு. ஆனா ஆவியின் கனின்றார். அங்க ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ், இங்க ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ன்றார். ரெண்டும் நிறைய வித்தியாசம். இந்த கெட்டது செய்யறதுக்கு நான் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தப்பை யோசிக்கிறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளேயே இருக்கு. இன்னொரு வசனத்தில் மத்தேயுவில் சொல்லும்போது ஏசு சொல்கிறாரு, இருதயத்துக்குள்ள இருந்து வருகிறவைகள்னு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 13 என்ன லிஸ்ட் பண்ணுறாரு. பொறாமை, வஞ்சகம், அது இதுன்றார். ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. இருதயம் என்பது ஒரு நிலம். ஆமேன்னு சொல்லுவோம். பைபிள் சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய வசனம் என்பது விதை, என்னுடைய இருதயம் என்பது நிலம். அல்லேலூயா. நிலத்துல நெல் விதைச்சா நெல் முளைக்கும். நிலத்துல ஒண்ணுமே விதைக்கலைன்னா என்ன முளைக்கும்? புல்லு முளைக்கும். நிலத்தை பண்படுத்தி நெல் விதை போட்டீங்கன்னா நெல் வரும்.
அல்லேலூயா. நிலத்தை பண்படுத்தி ஒண்ணுமே செய்யாம போட்டாலும் புல் முளைக்கும். அதனாலதான் டெய்லி ஜெபம் பண்ணணுமா, பண்ணியே தீரணும். டெய்லி பைபிள் படிக்கணுமா, பண்ணியே தீரணும். பைபிள் படிச்சே தீரணும். அல்லேலூயா. டெய்லி தேவ சமூகத்தில் நான் உட்காரணுமா, பரிசுத்த ஆவியானவர்ட்ட பலன் கேட்கணுமா, கேட்டே தீரணும். இல்லைன்னா என்ன முளைச்சிரும்? புல்லு முளைச்சிரும். இந்த மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேனே, இப்படிப்பட்ட எண்ணம்லாம் எனக்கு வரவே வராதே. பிசாசு கொண்டு வந்து வச்சுட்டானோ? பிசாசு வைக்கல. நீ ஒரு வாரமாக ஜெபம் பண்ணல, ஒரு வாரமாக உன்னை ஒழுங்குபடுத்தலை, அதனால மாமிசத்தின் கிரியைகள் வளர்ந்து ஓங்கி நிற்கிறது அப்படின்ட்டு தான் இங்கே சொல்கிறாரு. ஆவியின் கனின்றார். ஆவியின் கனி அல்லேலூயா நான் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் வரும். ஏன்னா அது கனி. அல்லேலூயா. ஃப்ரூட் is the result of root. Amen. Fruit is the result of root. நல்ல கனி எப்படி வந்துச்சு? அந்த மரத்துக்குள்ள வேறு நல்லா போச்சு, நல்ல தண்ணி குடிச்சிச்சு, நல்ல அதுக்கு தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சிச்சு. அதன் விளைவு தான் ரிசல்ட். என்னது? ஃப்ரூட். அல்லேலூயா. ஃப்ரூட்டை போய் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன் எனக்கு நல்ல ஃப்ரூட்டே வரமாட்டேங்குது, ஃப்ரூட்டவே போய் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரூட் நல்லா வரல, நல்ல ஃப்ரூட் கொடுக்கல அப்படின்னா நேராக நம்ம எங்கே தான் போகணும்? ஒரு ரூட்டுக்கு தான் போகணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் எப்படி இன்டேக் எப்படி இருக்குது? இன்டேக். அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போதும் ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கு வரும்போதும் டேக் ஹோம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. டேக் ஹோம். இன்னைக்கு என்ன டேக் ஹோம்? சும்மா சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், எல்லாரும் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் ஷேக்கின் கொடுத்தோம், பரிசுத்த முத்தத்தோடைய சகோதரர்களையும் வாழ்த்திட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றது இல்லை. வாட் இஸ் யுவர் டேக் ஹோம்? வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போனீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம், நம்ம இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கோம், வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? வாட் இஸ் யுவர் டேக் ஹோம்? இல்லை இல்லை. அப்போ இந்த டேக் ஹோம் வேணுன்னா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆவலாக என்ன செய்யணும்? கவனிக்கணும். நான் என்னத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு சும்மா போவா வெறுங்கையை வச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துட்டோம், இன்றைக்கி நான் வந்த மாதிரியே போயிடுவா? வீட்டுக்கு எதையாவது எடுத்துகிட்டு போகணுமே. என்ன எடுத்துகிட்டு போகணும்? ஓகே, பிரைஸ் காட். ஆவியானவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நிச்சயமாக பேசுவார். ஆவியின் கனியை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? கோபக்காரன் தான் நான். அல்லேலூயா. இப்போ ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் நான் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கோபம் வருது, தலை மேலே புகையெல்லாம் வருது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோ, நான் கோவப்பட போகிறது, நான் கோவப்பட்டு மாமிசத்தின் கிரியையை இன்னும் வளர வைக்க போகிறது கிடையாது. நான் ஆவியின் கனியை பயிற்சி செஞ்சு பிரைஸ் காட் அதை வெட்ட போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு முறை கஷ்டம், 2 முறை கஷ்டம், 3வது முறை கஷ்டம்தான், 4வது முறை கஷ்டம், ஆனால் 10வது முறை சரியாயிடும். கோபம் வராது. சாதாரணமாக உலக இயல்பில் சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். 21 டேஸ்ன்றாங்க. காலையில் எழும்ப முடியலையா? காலையில் 5 மணிக்கு எழும்ப முடியலையா? 21 நாளைக்கு எழும்ப கஷ்டமாக இருக்கும். 21 நாள் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அலாரம் தேவையில்லைன்றாங்க. 22வது நாள் உங்கள் பழக்கமே உங்களை என்ன செஞ்சு விட்ருமா? எழுப்பி விட்டுருமா? அல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆவியின் கனியை ப்ராக்டிஸ் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். நான் எதில் ரொம்ப வீக்காக இருக்கேன்? ஆவியின் கனியோ அன்பு செலுத்துறதுல நான் வீக்காக இருக்கேன்னா? சந்தோஷம் வீக்காக இருக்கேன்னா? சமாதானத்தில் வீக்காக இருக்கேன்னா? சமாதானம் ஈஸியாக ஒருத்தவங்க என் சமாதானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்களா? நான் வீக்காக இருக்கேன்னு அர்த்தம். உன்னோட சின்ன சிலவங்க பாருங்க, குட்டி வார்த்தை சும்மா அஃபண்ட் ஆயிரும், மூஞ்செல்லாம் தொங்க போட்டுருங்க பாருங்க. ஆமாவா இல்லையா? சின்ன வார்த்தை யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, அப்படியா? ரொம்ப வீக்கு அந்த ஏரியாவில். நம்ம சொல்லணும், நீ என் சந்தோஷத்தை எடுக்க நான் விட மாட்டேன்.
ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை என்னையெல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்கன்ற வாலிப வயசில் பரிதாபமாக இருப்பேன். ஃபேமிலிலையும் எல்லாத்துலேயும் தான் பரிதாபமாக இருப்பேன். அந்த நேரம் அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை தூக்கி தலையில் பெருசாக வச்சுருவேன். ஓ அப்படி தான் போல நான் ஒன்றுக்கு உருப்படியாக இல்லாதவன் போல அப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா இந்நேரம் உட்காந்து ஏதோ குப்பை தொட்டியில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். நான் அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கவே மாட்டேன். இவெல்லாம் தேரவே மாட்டேன். அதாவது சொல்லுவாங்க, எல்லாரும் போகிறீங்களாடா அந்த இவனையும் கூப்பிட்டு போங்கடான்னு. அப்போ பார்த்துக்குங்க, புரிஞ்சிச்சா? இவரை கூப்பிட்டு போங்க, இவர் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வேற. எல்லாரும் போகிறீங்களா, இவன் இதுக்கிட்ட சும்மா இந்த இவனையும் கூப்பிட்டு போங்கடா என்ன அர்த்தம்? இவன் இதுக்கிட்ட தெண்டமாக இங்கே இருக்கான், நீங்களாச்சும். நானும் அப்படி போவேன் ஈன்னுக்கிட்டு. ஏன்னா ஒரு சீப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் பாரு. ஆனால் அவங்க சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தேவையானது தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுவோம். பிரைஸ்கா. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரைஸ்கா உங்களுடைய சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு என்னைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எனக்கிட்ட இருக்க பாசிட்டிவ் சைடு என்ன நிறையா இருக்குது. ஆண்டவர் எனக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் சைடு கொடுத்துருக்கிறார். அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் முன்னோக்கி போக தான் பார்க்கணும். சீக்கிரம் கோபம் வருதா, தொட்டாச்சு நீங்கள் டச் மீ நாட் பார்த்துருக்கீங்களா? என்ன லைட்டாக கை வச்சா அப்படியே சொல்லுங்க. நிறைய தொட்டாச்சு நீங்கள் இருக்கு. அல்லேலூயா. தொட்டா போதும் போ அப்படிங்க, பேச மாட்டேன் போ. அல்லேலூயா. அப்படி இருக்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. எதையும் கண்டுக்க கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் தேவன் கொடுத்த சந்தோஷத்தை எனக்கிட்ட இருந்து எடுக்க நான் விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ ஆவியின் கனியை கான்சன்ட்ரேட் பண்ணால் மாமிசத்தின் கிரியையை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஆவியின் கனி ரொம்ப முக்கியமானது. ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த ஏரியாவில் நான் வீக்காக இருக்கேன்னு கண்டுபிடிச்சி அதை சீர்படுத்தணும். அன்பு செலுத்துறதில் நான் ரொம்ப கம்மியாக இருந்தேன், கோவக்காரனாக இருந்தேன்னா திடீர்னு நல்ல உள்ளங்களை மிஸ் பண்ணிடுவேன். நான் கோபம் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்னென்னா, நல்லவங்களை நம்ம வாழ்க்கையில் இழந்துருவோம். திரும்ப ஒரு வேளை அந்த நல்லவங்களை பார்ப்போன்னா பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த நல்லவங்க காயப்பட்டாங்கன்னா, எத்தனையோ பேரை நான் காயப்படுத்தியிருக்கேன் முற்கோபத்தின் நிமித்தமாய். தப்புன்னு. அல்லேலூயா. பொறாமை, சண்டை இருக்கா இல்லையா? இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன இருக்கு? சண்டை, எடுத்து கட்டி வரைஞ்சிக்கிட்டு நிற்பாங்க. சண்டை போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்பாங்க. இது எல்லாம் என்ன செய்யும்னா, ஆண்டவர் எனக்காக இங்கே இந்த பூமியில் நம்ம எல்லாருக்கும் ஆதரவாக மனிதர்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். எனக்கு உங்களுக்கு சுற்றி நமக்கு மனுஷங்க ஆதரவு இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு, நம்மளோட கவலைப்படுறதுக்கு. ஆமென். நம்மளோட கவலைப்படுவாங்க அவங்க. நீங்கள் கவலையில் இருக்கும்போது, பாஸ்டர் விடுங்க பாஸ்டர், பார்த்துக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. ஆனால் என் கோபத்தில் உங்களை என்ன செஞ்சிருவேன், நான் ஹட் பண்ணிடுவேன். அதனால் ஆவியின் கனியை ரொம்ப அதிகமாக நம்ம என்ன செய்யணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஆவியின் கனி தான் இயேசு அடுத்தவங்களுக்கு காமிக்குது. இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். அவங்க வரங்களினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்ல. அப்புறம் கீழே சொல்கிறாரு, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு. பிரைஸ் காட். நல்ல கனி கொடுக்கலன்னா நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தே வேஸ்ட். பிரைஸ் காட். இந்த நாளிலே இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் நம்மை நாமே பரிசோதிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த ஏரியாவில் ஆண்டவரே நான் மிஸ் பண்ணுறேனோ, ஆண்டவரே உங்கள் குணத்தை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்காமல் இருக்கிறேனோ, அல்லேலூயா, அந்த இடத்தெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காமிங்க, ஹைலைட் பண்ணி காமிங்க. அவைகளுக்கு நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வாய்களை திறந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அல்லேலூயா. கர்த்தாவே என்னை மன்னிச்சுக்குங்க, முற்கோபங்களை மன்னிங்க, சண்டைகளை மன்னிங்க. ஆண்டவரே சிந்தையில் அசுத்தமான எண்ணங்களுக்கு, விபச்சார வேசித்தன எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுத்துருந்தா கர்த்தர் அதை மன்னிப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு முழுக்க என் மாமிசம்தான் காரணம். நான் என் ஃப்ளஷுக்கு நான் நிறைய இடம் கொடுத்தது தான் காரணம்.
அல்லேலூயா. ஆண்டவரே, மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆவிக்கேற்ற ஆவியின் கனிகளை ஆண்டவரை வளர்த்தெடுக்கிற பக்குவத்தை, தைரியத்தை எனக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். ஆவியானவர் என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றல். ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமை. ஒரு முறை கூட கேட்போமா, என்னை புதுசாக்குங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமை. ஒரு விஷயம் கூட கேட்போமா, கரங்களை உயர்த்தி. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடும் உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவர், பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தில், என்னுடைய முயற்சியில் அது பண்ண முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு ஹெல்ப் எனக்கு வேணும். அல்லேலூயா. என்னிடம் இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத பண்புகள் எல்லாம், மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாமல் போகணும் கர்த்தாவே. மாமிசத்தின் கிரியைகள் என்னை மேற்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான இருக்கணும்னு நினைக்கிறேன் பல வேளைகளில். ஆனால் இந்த ஆவியின், இந்த மாமிசத்தின் கிரியை அது என்னை மேற்கொண்டு என்னை தோற்கடிக்கிறது. தாழ்வு மனப்பான்மைகளையும் குற்ற உணர்வுகளையும் கொடுக்கிறது. இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க ஆவிக்கேற்றபடி நான் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பீராக ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுப்பீராக. இதனால் ஆண்டவரே, வார்த்தையை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே, எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். இத்தனை பேரால் சொல்ல முடியும். இப்படி சொல்லுவாங்க பாருங்க, தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களை தேவனால் பயன்படுத்தவே முடியாதாம், பயன்படுத்தவே முடியாதாம். தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களை தேவனால் பயன்படுத்தவே முடியாதாம். இன்னைக்கு 2 கரங்களை உயர்த்தி இந்த உபவாச நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் மாறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன்.
நான் மாறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை மாற்றும் வண்ணமாக என்னை மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க கையில் என்னை கொடுக்குறேன் ஆண்டவரே. கையில் எடுத்து என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காக இந்த பூமியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்காக வாழ, உமக்காக காரியங்களை நடப்பிக்க நான் விரும்புகிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்தபடினால் நன்றி. எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.